பொண்ணே தர மாட்டேங்கிறா. நான் என்ன பண்ணேன்? என்ன பண்றதுமா, நானும் எங்கெங்கயோ பார்க்கறேன், பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. ஆமா, இது வரைக்கும் உங்க பையனுக்கு ஒரு பொண்ணு கூட சரி ஆகல. நானும் ஊர்ல நிறைய கேள்விப்பட்டேனே, அங்க பொண்ணு செட் ஆயிடுச்சு, இங்க பொண்ணு செட் ஆயிடுச்சுன்னு. என்ன ஆச்சு அதெல்லாம்? பொண்ணு செட் ஆக மாட்டேங்குது. அவங்க பிடிச்ச மாதிரி இருந்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா அவங்க பிடிக்க மாட்டேங்குது. ஒரே இதுவா எப்படிதான் பொறுப்பா போறோம்னு தெரியல. அவனுக்கும் வயசாயிட்டே இருக்கு. காரணத்தை கண்டுபிடிச்சிட்டே இருந்தா கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கணும். பத்தலோ தொத்தலோ உங்க பையனுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. அவனை கொஞ்சம் கால கட்ட போட்டு வீட்லயே இருப்பான். சரி, நான் எப்படியாவது பாக்குறேன். சரி, உங்க பையன் நல்லவன் தானே? அவருக்கு எந்த கெட்ட போடுறவங்களும் இல்ல. அப்புறம் ஏன் இன்னும் கிடைக்கல? என் பையன் நல்லவன் தான், ஆனா மூச்சை பார்த்தா யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேன். அதுவும் சரிதான். உன் பையன் மூஞ்ச நான் பாத்திருக்கேன். நானும் பண்றேன். எப்படியாவது என் பையன் பொண்ணு முடிச்சுட்டு இருடி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரியா, நான் பாத்துட்டு இருக்கேன். சரியே இருக்கிறேன். தாலி எடுக்கிறான் அவன். கல்யாணம் பண்ணி என் தாலி எடுக்கிறான். அவ்வளோ டார்ச்சர் பண்ணான உன்ன? நானும் என் பொசனும் சந்தோஷம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி சரி, கவலைப்படாத. எப்படியாவது உன் பையனுக்கு ஒரு பொண்ணை பாத்துடுறேன். சீக்கிரமே அவனை கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். அதுக்கப்புறம் நீங்க ஜாலியா இருக்கலாம். சரியா? அவனுக்கு எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி தண்ணி கொடுக்கணும் வச்சுக்கணும். அவன் போயிட்டாலே ரொம்ப சந்தோஷம். அவனுக்காக இல்லைனாலும் உனக்காக நான் செய்றேன். சரியா? வச்சிடறேன். சரி, கொஞ்சம் பாரு. ஓகேவா? பாய்டி. வச்சிடறேன். பாய். எப்படா வந்த? என்னோட சந்தோஷம் பொண்ணு பார்க்க சொன்னா உன்னோட சந்தோஷம் பொண்ணு பார்த்து என்ன தனி கொண்டு வந்துருக்கியா? ஆமாவா நீ? அப்படிலாம் பேசாத. இவ்வளோ நேரம் நீ பேசணும் நான் கேட்டேன். நான் அப்படி பேசக்கூடாது, நீ இப்படி பேசலாமா? சந்தோஷமா இருக்கேன்னா உங்க அப்பாவோட ஒரு கோயிலுக்கு போவேன், எங்கன்னா ஒரு சினிமா போவேன். ரொம்ப நல்லாச்சு அவங்க அப்பா வீட்டுல போய். அந்த கோயிலுக்கும் சினிமாவுக்கும் நானும் வருவேன். என்ன பார்த்த மனுஷன் தெரியலையா? உனக்கும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டா, உனக்கு தண்ணி வச்சா உங்க கொண்டாடி போயிடா. எங்களுக்கு வயசாயிடுச்சா, நாங்க தனியா போக மாட்டோமாடா. அதெல்லாம் சரிதான். அதான் வருஷமெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். நீ தான் பார்க்க மாட்டேன்றீங்க. கேட்டா மூஞ்சி சரியில்லை, அது சரியில்லைன்னு இருக்கீங்க. பொண்ணு பார்க்கறதுன்னா அவ்வளவு இது இல்லடா. நீ லவ் மூட்ல இருக்க, நாங்க குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு பார்க்குறோம். உன் வயசுக்கு எங்க வயசுக்கு வித்தியாசம்ன்றடா. இப்ப அந்த பொண்ணை பார்க்க பாருன்றியே, அவங்க அக்கா அவங்க வீட்டுக்கு வந்தாங்க, தலை கல்ல தூக்கி போட்டாடா. தலை தூக்கி போட்டா எனக்கு ஒரு ஏழு செல்லம் வேணும். நீ பார்த்து நல்ல பொண்ணா பார்த்து அவன் கல்யாணம் வச்சு தரணும். அதெல்லாம் கரெக்டு தான். ஆனா நீங்க வருஷம் பூரா சொல்லிட்டு தான் செய்ய மாட்டேன்றீங்க. இது வருஷத்துல 365 நாளும் சொல்றேன் நல்லா பொண்ணா பாக்குறேன்ட்டு. என்னைக்காவது ஒரு நாள் பாத்துக்கிறியா சொல்லு? என் கண்ணில் காமிச்சுக்கிறியா? அதுக்கு மீறி நான் ஏதாவது 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பார்த்தேன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போ, அங்க பொண்ணுங்க இருக்கும். கோயிலுக்கு போ, அங்க பொண்ணுங்க இருக்கும். டீ கடைக்கு போ, அங்க பொண்ணுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதாவது நம்ம மூஞ்சி அப்படிமா என்னை எழுதி குறை சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீ பாரு, எனக்கு தெரியாது. பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், புரியுதா? ஆமா, நான் ஒரு ஐடியா சொல்றேன். நீ எனக்கு பொண்ணு பார்க்கறது இல்லை, எனக்கு ஒரு அம்மாவா பொண்ணு பார்க்காத, ஒரு ப்ரோக்ராம் மாதிரி. ஏமா ஒரு பொண்ணு 10 பொண்ணுக்கு வருமா? அப்ப ஈஸியா இருக்கும்ல. அப்படி ப்ரோக்கர் கமிஷன் கட்ட மாதிரி ஆகி போச்சு. அம்மா தான்மா, அதனாலதான்மா சொல்றேன். செலவுக்கும் அடியே ஆகி போச்சா? ஏமா மாசம் அந்த புரோக்கர் பையில காசு கொண்டே காசு வேஸ்டா போகுதுமா. அந்த காசு மிச்சமாகும்ல. நம்ம ப்ரோக்ராம் பார்த்தா நான் உங்க பொண்டாட்டி வந்துச்சுன்னா காசு கொடுத்து உங்க அம்மா ப்ரோக்கர் வேலை பார்த்தா நான் ஏன் உங்க அம்மாவுக்கு நான் இது பண்ண சொல்லி சண்டை போட்டோம்னா என்ன பண்ணுறது? சண்டை போட்டா போட்டும், அது ஒரு வேலை தானே அப்படின்னு கேளு. இதுவும் ஒரு வேலை தான், அதுவும் ஒரு வேலை தான், நானும் வேலை தான், நீயும் வேலை தான். எல்லா வேலையும் பார்க்கணும், அதான் தப்பு இல்லை. நீயும் பாரு அப்படின்னு பொறுப்பா பேசுறா. ஏதோ பொறுப்பா பேசுறது முக்கியம் இல்லை. எனக்கு பொண்ணு வேணும், அவ்வளோதான். பார்க்குறேன். பாரு, நீ பாத்துக்கிட்டே வருஷம் ஃபுல்லா